கலாநிதி ஹரிணி அமரசூரிய இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் அவரது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது நேற்றைய தினம் புதுடெல்லியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கரை சந்தித்தார். இதன்போது நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களில் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் டிஜிட்டல் பரிவர்த்தனை, கல்வி மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான மக்கள் உறவு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவினையும் பலப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்தோடு கடல்சார் இணைப்பு, மின்சாரம், வலுசக்தி, வர்த்தகம் மற்றும் கல்வித்துறை செயல்திட்டங்கள் உட்பட இலங்கையில் மேற்கொள்ளப்படும் பரந்த அளவிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக வழங்கி வரும் உதவிகளையும் நிதி ரீதியாக பெற்றுத்தரும் ஒத்துழைப்பினையும் பிரதமர் பாராட்டினார். சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா பெற்றுக் கொடுத்த ஆதரவுகளை நினைவு கூர்ந்த பிரதமர், இலங்கைக்கு நெருங்கிய நேச நாடு என்ற வகையிலும் பிராந்தியத்தின் நீண்டகால பங்காளர் என்ற வகையிலும் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இலங்கை அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் முக்கிய முன்னுரிமைகளாக இருக்கும் டிஜிட்டல் மயமாக்கல், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தரப்பினரும் கலந்தாலோசித்தனர். உற்பத்தி, உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் அறிவுசார் சேவைகள் ஆகிய துறைகளில் இந்தியா முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பற்றி எடுத்துரைத்த பிரதமர், இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்துவதில் இலங்கையின் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.